மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்ச, மங்களாய தன்னுஹரி. விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைணவ வழிபாட்டில் மிகவும் மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுவதை சங்கராந்தி என்போம். இதில் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த ஸ்திர ராசிகளில் சூரியன் பிரவேசிக்கும் காலமே விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். ஆண்டுக்கு 4 முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். சூரியன் 4 தமிழ் மாதங்களில் பிரவேசிக்கும் போது இது நிகழ்கிறது. வைகாசி மாதம் சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லும் போது, ஆவணி மாதம் சூரியன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லும் போது, கார்த்திகை மாதம் சூரியன் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்லும் போது, மாசி மாதம் சூரியன் மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு செல்லும் போது. ஜோதிட ரீதியாக இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த காலங்களில் செய்யப்படும் வழிபாடுகள் பல மடங்கு பலனை தரும் என்பது நம்பிக்கை. இந்த நேரத்தில் செய்யப்படும் தானம், தர்மம் மற்றும் ஜபம் ஆகியவை பல கோடி மடங்கு புண்ணியத்தை தரும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்குவதற்கு இந்த நேரத்தில் விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அமாவாசை போலவே இந்த விஷ்ணுபதி காலமும் மிகச்சிறந்தது. அதிகாலையில் நீராடுவது, மகாவிஷ்ணுவின் நாமங்களான ஓம் நமோ நாராயணாய் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். தானம், அரிசி, வஸ்திரம், ஆடை அல்லது ஏழைகளுக்கு உணவு வழங்குதல். இந்த 4 மாதங்களில் வரும் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை பஞ்சாங்கத்தை பார்த்து துல்லியமாக தெரிந்து கொண்டு வழிபடலாம்.